இந்த அரசாங்கம், கேடுகட்ட தமிழ்நாட்டு அரசாங்கம் முதல்ல இந்த பள்ளிக்கூடம் எதனால் வந்தது, எப்படி வந்தது, எதற்காக உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது என்ற வரலாற்று பின்புலையை கூட தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகிறதுனால்தான் இன்றைக்கு நாம் சீர்மரபினர் பள்ளிக்கு விடுதிக்கும் இந்த சொத்துக்கும் இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்திருக்கிறது. சில பேர் படிப்பறிவு இல்லாதவர்கள், அவர்களை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். விவசாயம் மட்டும்தான் தொழில் தெரியும், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களை மேன்மைப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அன்றைக்கு கொண்டு வந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளி. மார்க்கையின் கோட்டையில் முதல் பள்ளி முதலில் தொடங்கப்பட்டது. மார்க்கையின் கோட்டையில முதல்ல தொடங்குறாங்க. தொடங்கப்பட்ட அந்த பள்ளி படிப்படியாக மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள், அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இந்த பள்ளியில் தொடர்ந்து கள்ளர் ரெக்ரேஷன், அதுக்கு பேர் முழு பேர் கள்ளர் ரெக்ரேஷன் என்ற பெயரிலே இந்த பள்ளி இயங்குகிறது. இந்த இயக்குகின்ற இந்த பள்ளியை இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இது போன்ற சீர்மரபினர் 68 ஜாதியினர் இருக்கிறார்கள் என்று கணக்கிடப்பட்டு 1911 கணக்கிடுகிறார்கள். கணக்கிடப்பட்டு 1957 வரை 57 வரை புறமைக்குள்ள மக்களுக்கு மட்டுமே கிணறு வெட்டுவதற்கும், வீடு கட்டவும், ஆடு மாடு வாங்கவும், வளர்க்கவும், தொழில் தொடங்கவும் அரசாங்கத்தின் கீழ், சீரமைப்பு துறையின் கீழ் வழங்கி வந்துள்ளது. கடன் வசதி வழங்கியுள்ளது. மாற்றுவதற்கு இன்றைக்கு எச்சரித்திருக்கிறார்கள். நான் ஒரு வகையில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் பாராட்டுகிறேன் என்றால், அவர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையில் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கீழே இந்த கள்ளர் சீர்மரபு பள்ளிகளை கொண்டு வருவதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இனி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மறைமுகமா சொல்றார். அவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், கள்ளரை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்கிறார்? இதுவரை இந்த பள்ளிகளை கல்வி இயக்குநரோடு சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை, எடுக்க இதுவரை இல்லை, ஆனால் இனிமேல் எடுக்கப்படும் என்பதை சூசகமாக சொல்லி, ஆனா அதே நேரத்தில் 57 விடுதிகளை ஜீவோ 40 மூலமாக இன்னைக்கு எடுத்து விட்டார். ஆனா எடப்பாடியார் தான் இந்த மக்களுடைய காப்பாளராக இன்னைக்கு அவர் அறிவித்த இந்த போராட்டம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக இந்த மாவட்டத்தை தொடங்கிய அத்தனையும் தொடர் வெற்றி. அதிமுக வரலாற்றில் முதலாக இந்த மண்ணில் வெற்றி தொடங்கியது. கர்ணனுக்கு கவசம் எப்படி கவசத்தோடு பிறந்தான், காலில் குண்டலத்தோடு பிறந்தானோ, கவச குண்டலத்தோடு பிறந்தானோ, அது மாதிரி அதிமுக வெற்றி மேல் வெற்றி பறித்தது. இங்கே கோவை, மேற்கு, பாண்டிச்சேரி ஆடு தமிழகத்திலே ஆண்டு கொண்டது. 3 முறை மட்டுமல்ல, 31 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்திருக்கிறது. 52 ஆண்டு கழகம் இன்னைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. புரட்சி தலைவரை பற்றி அன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் சொன்னார்கள், இந்த கட்சி 100 நாள் ஓடுமா, 200 நாள் ஓடுமா, எம்ஜிஆர் படத்துக்கு கேரண்டி உண்டு, ஆனா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிக்கு கேரண்டி இல்லைன்றாங்க. ஆனால் உருவாக்கி கொடுத்த மண் இந்த மண், பெருமைப்பட வைத்த மண் இந்த மண். அதே மண் இன்றைக்கான எடப்பாடியாருக்கு மீண்டும் 2026 மாபெரும் வெற்றியை கொடுத்து இனிமேல் அவர்தான் நிரந்தரமான முதலமைச்சராக தமிழகத்திலே வர இந்த அதிமுக இன்னைக்கு எழும். இந்த பகுதி மக்களுக்கு, முக்கடத்து மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.